சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் எங்கே தான் தெரியுது, இவங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க, வாக்கு கொடுத்தாங்க. இவங்க வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துனா நாங்கள் கேட்குறோம். எதுவுமே சொல்லல, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல. எங்களை பார்த்தாவே அரெஸ்ட். தூய்மை பணியாளர்னா தெருவில் கூட நடக்கக்கூடாது, அரெஸ்ட், போலீஸு, அராஜகம். எதை கேட்டாலும் எதை பேசவும் எங்களை விடுறது கிடையாது. எங்கள் தரப்பு நியாயம் என்னன்னு யார்ட்டையும் சொல்லவே விடுறது கிடையாது. எங்களை பார்த்தாவே அரெஸ்ட். இதுதான் நடக்குது. விடவே இல்லை. நாங்க ரிப்பன் பில்டிங் போனாலும் சரி, அண்ணாரி எங்க வந்தாலும் சரி, மெயின் கேட்டோடவே எங்களை அரெஸ்ட். எங்களை எப்படி சொல்றது, ஒரு தெரு நாய் தூக்கி போடுற மாதிரி குண்டு கட்ட வளைச்சி இழுத்து போட்டு போலீஸ், அது லேடிஸ் யாரை ஒன்றா இருக்கட்டும், ஜென்ஸ் போலீஸே பிடிச்சி அங்கங்கே கை வைக்காத இடத்துல வச்சு தூக்கி போட்டு எடுத்து அப்படி நாயை தூக்கி வீசலை. அந்த மாதிரி தான் தூய்மை பணியாளர்கள் குப்பைகள். அவங்கள பொறுத்தளவுக்கு செவிலியருக்கு எல்லாமே பண்ணுறீங்க, அறநிலைத்துறை பண்ணுங்க, நான் வேணானே சொல்லலை. நாங்களும் இதில் நாங்கள் தூய்மை பணியாளர் எவ்வளோ ஒரு சேவை. இதில் வந்து உங்கள் அரசியலில் இருக்கிறவங்களோ, ஒரு டாக்டரோட பிள்ளையோ, ஒரு டீச்சரோட பிள்ளையோ இந்த வேலையை செய்ய முடியுமா? எங்களுடைய வாழ்வாதாரம் வாழணும்னா, என் பிள்ளைங்க அடுத்த கட்ட போகணுன்னா எங்களுக்கு இந்த வேலை வேணும். ஏன்னா இதை நம்பி இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இதில் நான் வேலை செஞ்சுட்டேன். அடுத்து நான் போய் வீட்டு வேலை கேட்டால் கூட, நீ வந்து குப்பால்னே, என் பிள்ளைக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகிடும், எங்களுக்கு ஒத்துக்காது, உனக்கு வேலை இல்லை. கம்பெனியில் போய் கேட்டாலும், நீ போயிட்டு அங்கே அராஜகம் பண்ணுங்க, நாளைக்கு எங்கள் இதுக்குள்ளேயும் நீ இது பண்ணுவேன், உனக்கு போலீஸ் கேஸ் இருக்குது, வேலை இல்லை. அப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்றது? இந்த 15 வருஷம் ஒரு இஎஸ் பிஎஃப் எதுவுமே கிடையாது. இப்ப தூக்கி எங்களை போயிட்டு நீங்க என்வரால போங்க, ராம்கில போங்கன்னா எப்படி போவோம்? சென்னையின் பூர்வக்குடி மக்கள் நாங்க இங்கதான் ஓட்டு போடுறோம், நாங்க இங்க உங்களை தான் கேட்க முடியும், ஆந்திராக்காரனே போய் கேட்க முடியும். ஏன் எங்களை எந்த விதத்திலுமே பேச விடுறது கிடையாது. வந்தாங்களா அப்படியே மெயின் கேட்டோட முடிச்சு விட்டுற வேண்டியதான். இது யார்கிட்ட சொல்லணும்? என்ன பண்ண அடுத்த கட்ட கண்டிப்பா பெட்ரோலோட நாங்க நடுத்தெருவில் இறங்குவோம். நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்லாத போதே இங்க இப்படி நடக்குது. அடுத்த கட்ட கண்டிப்பா நடக்குது. இன்னிலேருந்து நாங்க ஒரு நாள் கூட தூங்க மாட்டோம். போலீஸை விட்டு நீங்க அடிங்க, உதைங்க, ஜெயில போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, எதை பத்தியும் கவலை இல்லை. நாங்க போராட்டத்துக்கு ரெடி. அடிச்சாலும் சரி, எங்க உயிரே போனல சார். இப்போ நான் என் 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். ஒரு பிள்ளை எஸ்ஆர்எம்ல படிக்கிறான், ஒரு பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டி போய். இந்த வேலையை நம்பிதான் என் பிள்ளைக்கு சார் 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். இதை நம்பி நான் கடனை உடனே வாங்கி போட்டு படிக்க வைக்கிறேன். இப்போ என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த செமஸ்டருக்கு ஜனவரியில் நான் ஃபீஸ் கட்டணும். எப்படி கட்ட முடியும்? அப்போ நாங்கள் உயிரை தான் விடணும். எங்கள் டிவிஷன் எங்கள் இதுவுலேயே 3 பேர் உயிரை விட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் கிடையாது. கரூர்ல இருந்தாங்க வீந்து போய் 10 லட்சம் 12 லட்சம் சொன்னீங்கல்ல. தூய்மை பணியாளரோட உயிரெலாம் என்ன சார்? விலை மதிப்பே கிடையாதா? வரலட்சுமின்ற தூய்மை பணியாளர் இறந்தாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணணும், அவங்களுக்கு போய் எல்லாம் பார்த்தீங்க. இந்த 3 தூய்மை பணியாளர் யாரு? 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சோம். இது வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? தூக்கி நடுத்தேரில் பேப்பரை கசக்கி போட்ட மாதிரி போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்தோம், எங்களை கூட்டு பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? யாருமே இது வரைக்கும் பேசுறது கிடையாது. ரிப்பன் பில்டிங்ல இது வரைக்கும் சேகர் பாபு ஐயாவும் பேசுறது கிடையாது. அவரு தான் இதில் தலையீடு பண்றாரு. அவரும் பேசுறது கிடையாது. மேயர் பிரியா மேடமும் பேசுறது கிடையாது. KN நேரும் பேசுறது. யாருமே எங்களை பத்தி இது வரைக்குமே எந்த இதுவும் பண்ணல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? தூய்மை பணியாளரை பத்தி என்ன யோசிக்கிறாங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ரியலாவே சொல்றேன், எங்களுடைய உயிர் போகும், இன்னும் பெருசா நடக்கும். இதை எதிர்பார்ப்பாங்க. நியூ இயர்ன்றது வந்து நீங்க எல்லாருக்கும் நியூ இயர் வருஷ பிறப்பு வந்து கொண்டாடுறது இல்லை. தூய்மை பணியாளரோட ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீரோட தவிக்குது, தத்தளிக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் வீட்டு வாடகை, பால் செலவு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸு, டியூஷனு எவ்வளோ இருக்கு சார். இதில் எங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு நினைக்கிறீங்க? அனுப்ப வேண்டியதானே? அப்போ கொரோனா வந்துச்சு, அப்போ அனுப்ப வேண்டியதானே? புயல் வந்தது, அப்போ அனுப்ப வேண்டியதானே? அப்போலாம் ராம்கியில் போட வேண்டியது. இப்போ ஏன் ராம்கி என்ன விதத்தில் போதுன்னே புரியல. 4.5 வருஷம் ஆச்சும் போச்சு. நாங்களும் இப்போ நாங்கள் பணி நிரந்தரம் கேட்கல சார். எங்களுக்கு தேவை, எங்களுக்கு 31ல் செஞ்ச வேலை எங்களுக்கு வேணும். வேற எதுவுமே கேட்கல. கண்டிப்பா நான் இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன், நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனாலாம் தெரியாது. நான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவேன். என் 2 புள்ள வாழ்க்கை போன அப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை சார். ஏன் சார் எங்கள் பிள்ளைங்களாம் மேலே போகக்கூடாதா? எங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகக்கூடாதா? எங்கள் பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகக்கூடாதா? இல்லை எங்கள் பிள்ளைங்க மேலே போகக்கூடாதா? இந்த வேலை எங்களுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் வேலை தராங்க, நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நீ எங்கே சார் வேலை கொடுத்தீங்க? எங்களை NLMல போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்களா? ராம்கிக்கு நாங்கள் ஏன் சார் போனோம்? ராம்கிக்கா நாங்கள் ஓட்டு போட்டோம்? ராம்கிக்கு நாங்கள் ஏன் போனோம்? எங்களுக்கு தேவை NLM வேலை. எங்கள் தூய்மை பணியாளர் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. 5 மாசமா சாப்பாடு இல்லாமல் எங்களோட மாநில தலைவர் LTUSோட மாநில தலைவர் அவரு கொடுத்த அரிசி வச்சு கஞ்சோ கூழ் ஆக்கி இந்த 5 மாசமா இப்படிதான் போய்ங்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு புரியல. இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து நாங்கள் விட மாட்டோம்.
எங்கள் உயிர் போனாலும் சரி, எத்தனை பேர் என்ன ஆனாலும் சரி, ரியலாகவே நாங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்போம். இதுக்கு எங்கள் உயிர் போனாதான் இந்த 1400 பேருக்கு வேலைன்னா கண்டிப்பாக நான் விடுவேன். இது காவல்துறை அவங்க அதிகாரிங்க மேல இடத்துல ப்ரெஷர் நான் இல்லைன்னே சொல்லலை சார். அவங்களும் எங்களை மாதிரின்னு கூட நான் இது பண்ணுறேன். ஆனால் ஒரு அளவுக்காச்சு ஒரு பொம்பளைங்கன்றதுக்காச்சு ஏறுங்கம்மா, உங்களுக்கு எங்களுக்கு மேலே எடுத்து ப்ரெஷரு கொஞ்சம் ஏறுங்கம்மான்னு கூட கிடையாது. என்னை பீச்சில் கடலில் இறங்கினேன், என்னை 2 போலீஸார் ஆம்பளை போலீஸ் இறுக்கி பிடிச்சி அணைச்சி மூச்சின்னு வளையல் கிழிச்சு அவ்வளோ ரத்தம். சார் விடுங்க சார், லேடிஸ் போலீஸ்லாம் ரியலாகவே லேடிஸும் சொல்கிறேன், ஜென்ஸும் சரியா ஒரு மனிதாபிமானமே கிடையாது. ஏன்னு கேட்டால் தூய்மை பணியாளர் இவங்களுக்கு அலட்சியம். ஏன்னா 13 நாள் ரிப்பன் பில்டிங்கில் இருந்தோம், அப்பயும் ஒன்றும் இல்லை. மெரினாவில் போய் உயிர் விட போனோம், அப்பயும் ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்கள் போராட்டத்தில் தான் சார் இருக்கோம். இந்த 5 மாதமும் ஒரு நாள் கூட நாங்கள் விடியெல்லாம் உட்காரல. விடியல் பயணம், விடியல் 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 இந்த நாள் கொடுத்தீங்க மகளிருக்கு. எங்களுக்கு நாங்கள் இதில் இருக்கிறவங்க 90% மகளிருங்க. நாங்கள் எல்லாருமே கணவனால் கைவிடப்பட்டவங்க, புருஷன் இல்லாதவங்க, சிங்கிள் மதருங்க. எவ்வளோ இந்த வேலையை நம்பி எவ்வளோ வாழ்வாதாரம் போச்சு. பேரை பிள்ளை பார்க்குறவங்க பிள்ளைய புருஷங்களை நம்பி இல்லாமல் பிள்ளைங்களை நம்பி இல்லாமல் வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வேலை நமக்கு கை கொடு. நான் தைரியமாக இருந்தேன் சார். இந்த 5 மாதம் எனக்கு எதுவுமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, உயிர் போகிற நிலைமையில் இருக்குது. சாப்பிட முடியல, குழந்தைங்கள பேச முடியல, குடும்பம் இதுவும் இல்லை. நாங்கள் எல்லாருமே காலையில் அரெஸ்ட் பண்ணி 23 அரெஸ்ட் சார். இது வரைக்கும் காலையில் அரெஸ்ட் பண்ணுறீங்க, நைட்டு 12-1 கிட்ட போய் விட்றீங்க. எங்கள் பிள்ளைங்களோட நிலைமை என்ன சார் பார்க்கறதில்ல. ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை வேணும். நீங்கள் என் பிள்ளைங்க இன்னானாலும் பரவாயில்ல, இதால் குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டு வாடகை கட்டாத எவ்வளோ பேர் சார் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க நடுத்தல. ஏன் நானே என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன், 5 மாசமா வேலை இல்லை, என் புருஷ குடியார. நாங்கள் எப்படி சார் வாழ்றது? இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு இப்படிதான் அப்படியே கூப்பிடுவாங்க, இல்லையா தரன்னு இழுப்பாங்க. இதுதான் நடக்கும். அவங்களால முடிஞ்சதை பார்க்கட்டும் சார். நாங்கள் இன்னும் ஒன்றா பண்ணுவோம். இதுக்கு மேலே இதுதான் சொல்ல மாட்டோம். எங்க உயிருக்கு அவரோட தான் பிடிப்பாங்க, இழுப்பாங்க. எங்க கை வைக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லா இடமும் பண்ணுவாங்க. காமிக்காதீங்க, லைவ் போயிட்டு இருக்கேன். தனியாருக்கு தூய்மை பணி வழங்கக்கூடாது என தனியாருக்கு தூய்மை பணி வழங்கக்கூடாது என அறிவாலயத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையில் புரண்டு வாகனத்தின் சக்கரத்தை தழுவி வைத்து தூய்மை பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். சரியா